மகாபாரதத்திலையும் பரசுராமர் என்ற அந்த மகா முனிவரை பற்றி நம்ம படிச்சிருக்கோம். இவர் வந்து மகாவிஷ்ணுவின் அவதாரம் என்று நாம் அறியப்படுகிறோம். இப்படிப்பட்ட அவருடைய கதை என்ன அப்படிங்கிறதுங்க கொஞ்சம் பார்ப்போம். அதாவது பரசுராமருடைய கதையை படிக்கும் பொழுது 2 அவதாரங்கள் நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ரொம்ப பிரமிப்பாக பார்க்க முடியும். அந்த நிகழ்ச்சி அவர் எந்த காரணத்தினால் சத்திரியர்களெல்லாம் அழித்தார், ஏன் அவ்வளவு கோவம் வந்துச்சு அப்படிங்கிற கதையெல்லாம் நம்ம இப்போ பார்ப்போம். பரசுராமங்கிறவர் வந்து ஜமதக்னி முனிவருடைய மகன். ஜமதக்னி முனிவர் வந்து தவ வலிமை உடையவர், மிகச்சிறந்த முனிவர். அவருடைய மகனாகிய இவருக்கு வந்து தந்தை மீது அளவு கடந்த பாசம் எல்லாம் கொண்டவர். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வந்து ஜமதக்னி முனிவரை கார்த்த வீரியார்ஜுனன் அப்படிங்கிற ஒரு சத்திரியன் வந்து கொன்று விடுகிறார். என்ன காரணத்துக்காக கொன்று விடுகிறார்னா, அவர்கிட்ட வந்து ஒரு காமதேனு அப்படிங்கிற பசு இருக்கிறது. அந்த பசுவை அவர் தான் அடைய வேண்டும் என்ற காரணத்திற்காக அவரை கொன்று விடுகிறார். இதை பார்த்த உடனே பரசுராமருக்கு எக்கச்சக்கமாக கோபம் வரும். அதாவது கார்த்த வீரியார்ஜுனனை மீது மட்டும் கோபம் கிடையாது, அவரை சார்ந்த சத்திரியர்கள் அனைவரும் மீதும் கோபம் வருகிறது. அந்த காலகட்டங்களில் சத்திரியர்கள் இல்லாமல் நாட்டிற்கு தலைவர்கள் கிடையாது. நாட்டை அரசாள்வதற்கு சத்திரியர்கள் மட்டுமே தகுதியானவர்கள் என்று நம்ம நாட்டில் ஒரு சட்டம் இருந்தது. இப்போ மக்களாட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் தான் நாட்டை ஆளுகிறார்கள். அன்னைக்கு அப்படி கிடையாது. அந்த சத்திரியர்கள் தலைவர்கள் இல்லாத தருணத்தில் வந்து நாடு வந்து மக்களை வழிநடத்தி செல்வதற்கு ஒரு தலைவர் இல்லாமல் நாடு திணறும். அது அப்படி ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு சத்திரியர்கள் எல்லாம் அழிக்கிறதா சபதம் எடுக்கிறாரு. சபதம் எடுத்து கார்த்த வீரியார்ஜுனனை கொன்று விடுகிறார். கொன்றுவிட்டு 27 தலைமுறைகளாக சத்திரியர்களை ஒவ்வொருவராக கொன்று கொண்டே வருகிறார். நாட்டில் சத்திரியர்களே இல்லாமல் நாடு வந்து தலைவன் இல்லாமல் தத்தளிக்குது. எல்லா நாட்டிலையும் நிறைய நாடு இருக்கும்ல, எல்லா நாட்டிலையும் அவங்க ஓடி ஓடி போய் சத்திரியர்களை கொல்றாரு. கொன்ன உடனே இதில் வந்து இதை பார்த்த ஒரு காசியப முனிவர் அப்படிங்கிறவருக்கு வந்து ரொம்ப மனசில் கவலை வருது. இப்படியே போனால் நாட்டை ஆள்வதற்கு யாருக்கு, ஏன்னா குற்றங்கள் பெருகுகிறது, ஒருவருக்கு ஒருவர் சண்டை வருது, சட்டம் சரியாக இயங்க மாட்டேங்குது, இப்படி ஒரு பல பிரச்சனைகள் வருது. அடக்கி ஆள்வதற்கு மன்னன் இல்லாமல் நாடு திணறுகிறது. இவர் வந்து ஒரு அரசனை கொன்று அவனுடைய வாரிசு இருந்துச்சுன்னா அவங்களையும் கொன்று, இப்படியே இவர் வந்து 27 தலைமுறையாக கொன்று குவிக்கிறார். இதை பார்த்து அந்த காசிப முனிவர் வந்து இவரை எப்படியாவது அடக்கணும் அப்படின்னு நினச்சி, வல்லவனுக்கு வல்லவன் பூமியில் உண்டு இல்லையா, இவர் என்ன பண்ணுறாரு, அவர் தான தர்மங்கள் செய்வதற்கு ஒருத்தர் போய் ஏதாவது எனக்கு இந்த அஸ்திரம் சொல்லிக் கொடுங்கன்னா சொல்லிக் கொடுப்பார். பரசுராமர் வந்து அஸ்திர கலைகளில் மிக தேர்ச்சி பெற்றவர். நம்ம மகாபாரதத்தை படிச்சிருக்கிறோம். துரோணாச்சாரியாருக்கும் கர்ணனுக்கும் அவர் தான் வந்து அஸ்திரங்களை சொல்லிக் கொடுத்த ஆச்சாரியர்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். அந்த அளவுக்கு வந்து வில்வித்தைகளில் சிறந்தவர். அவர் வந்து அவர் தான தர்மங்கள் செய்வதிலும் எனக்கு இது சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டால் தட்டாமல் சொல்லிக் கொடுப்பாரு. எனக்கு இது வேணும்னு கேட்டால் தட்டாமல் கொடுப்பாரு. அப்படிப்பட்ட, ஏன்னா எல்லாரையும் கொண்ட உடனே அந்த பூமியே அவரோட கையில் நிற்கிது, எல்லா நாடும் அவர் கையில் இருக்குது. அதனால வந்து காசிப முனிவர் வந்து அவர்கிட்ட போய் தானம் கேட்கறதுக்கு போறாரு. தானம் கேட்கும் பொழுது என்ன வேணும் கேளுங்க, நான் உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே இந்த பூமியை எனக்கு தானமாக கொடுங்கள், நீங்கள் வந்து இதிலிருந்து விலகி நின்றுக்கோங்க, வேற சத்திரியர்களுக்கும் உங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, பூமியில் எந்த இடமும் உங்களுக்கு சொந்தமானது கிடையாது அப்படின்னு ஒரு நிபந்தனையோட கேட்குறாரு. அதாவது ஒரு இடம், குறிப்பிட்ட இடம், இது ஏன் இடம் அப்படின்னு சொல்லி அவர் இருக்க முடியாது. இந்த இடத்துல கொஞ்ச நாளைக்கு இருப்பார். அந்த இடத்துக்கு பூமி எங்கும் சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய தன்மையை மட்டும் வைத்துக்கொண்டு எனக்கு இந்த பூமியை தானமாக கொடுங்கள் அப்படின்னு காசிப முனிவர் கேட்குறாரு. கேட்ட உடனே பரசுராமருக்கு வேறு வழியே இல்லை.
கொடுத்துறாரு. கொடுத்தா பிறகு என்ன பண்ணுறாரு, சத்திரியர்களில் யாராவது மிச்சம் மீதி இவர் பரசுராமருக்கு பயந்து போய் ஒழிஞ்சு போய் இருக்கிறவங்க, 4ஆம் தலைமுறையை சேர்ந்தவங்க அப்படின்னு இருப்பாங்கள்ல, அவங்களையெல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களை நாட்டுக்கு தலைவர்களாக்குறார். அப்படிப்பட்ட ஒரு ஒரு கோபத்தில் வந்து இந்த நாட்டை வந்து கோபக்கார்ட்ட இருந்து இந்த நாட்டை வந்து காசியப முனிவர் காப்பாற்றுறார், இந்த பூமியை காப்பாற்றுறார். இந்த காலகட்டத்தில் வந்து ராமர் பிறந்து வந்து அவருடைய அவதார நோக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அயோத்தியில் வந்து ராமர் பிறக்கிறாரு. விஸ்வாமித்திரர் அவரை வந்து தாடகை வதத்துக்காக கானகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போய் அந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்ச பிறகு மிதிலைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. மிதிலையில் வந்து சிவதனுசுவை வந்து ஜனகர்கிட்ட வந்து கேட்குறாரு. இந்த சிவதனுசுவை ராமரிடம், அயோத்தி அரசகுமாரர்களிடம் இந்த சிவதனுசுவை உங்களிடம் இருக்கும் சிவதனுசுவை காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் ரொம்ப சந்தோஷமாக, இதில் வந்து எதுக்காக சிவதனுசுவை காட்டுறாங்க, இதில் என்ன அறிவிப்பு வந்து ஜனக மகாராஜா வச்சிருக்கிறாரு அப்படிங்கும்போது அதில் ஒரு சின்ன இது இருக்குது. அதாவது தேவர்களால் சிவபெருமானுடைய தனுசுவை இவங்களுடைய முன்னோர்கள்ட்ட, ஜனகருடைய முன்னோர்கள்ட்ட கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வந்து பத்திரமா, அது ரொம்ப பெருமையாக ஒரு 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 நம்ம யாராலும் வந்து அடைய முடியாத ஒரு பொருள் நம்ம கையில் இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ பத்திரமா பாதுகாத்து வச்சுருப்போமோ அதை வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி அந்த வில்லு எப்படி அவருக்கு கிடைச்சதோ அதே மாதிரி சீதையுமே வந்து கலப்பையினால் விழும்போது அந்த கொழு முனையில் சிக்கி வந்து கிடைத்த பெண், பூமியிலிருந்து கிடைக்கப்பட்ட பெண். அதனால் வந்து அது ரொம்ப பொக்கிஷமாக ஒரு புதையல் கிடைச்ச மாதிரி அவர் வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதனால் அப்பேற்பட்ட ஒரு பொக்கிஷமான ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னா ஒரு பராக்கிரமசாலிக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். யார் என்கிட்ட இருக்கிற வந்து சிவதனுசுவை வளைத்து நாணேற்றுகிறார்களோ அவர்களுக்கு தான் என்னுடைய பொண்ணை கொடுப்பேன்னு ஒரு முக்கியமான அறிவிப்பை ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கிறாரு. அந்த சமயத்தில் தான் விஸ்வாமித்திரர் வந்து ராமரை வந்து விதேக நகரத்துக்கு, விதேக மன்னன் அப்படின்னா ஜனக மகாராஜா மிதிலை நகரத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு. கூட்டிகிட்டு போய் இவர்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க தசரத மன்னருடைய புத்திரர்கள் அப்படின்னு சொல்லி. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அந்த பையனை பார்த்த உடனே இவர் சாதிச்சிருவாரோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருது. விஸ்வாமித்திரர் சொன்ன போது மறுபேச்சு கிடையாது. அந்த சிவதனுசுவை எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. எடுத்து பல 8 சக்கரங்கள் பூட்டிய ஒரு இதில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு அழகான ஒரு பெட்டியில் தான் அதை வச்சுருக்குறாங்க. அதை பல பேர் சேர்ந்து இழுத்துட்டு வர்றாங்க. அந்த இழுத்துட்டு வந்த இதை வந்து ராமர் பார்க்குறாரு. விஸ்வாமித்திரர் சொல்கிறாரு, ராமா இதை எடுத்து உன்னுடைய பராக்கிரமத்தை காட்டு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வில்லை எடுத்து வளைத்து நாணேற்று அப்படின்னு சொல்கிறாரு. இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ராமர் பிறந்ததுலேருந்து ராமாயணத்தில் வந்து இங்கே விஸ்வாமித்திரர் கூட்டிகிட்டு வர்ற வரைக்கும் ஒரு வசனம் கூட பேச மாட்டார். ராமாயணத்தில் வரவே வராது. ஒரு வசனம் கூட பேச மாட்டார். இப்போது அவர் தசரதரை அனுப்பி வைப்பார், இவர் விஸ்வாமித்திரர் கூட வருவார், தாடகையை கொல்லணும்னு சொல்லுவார், அதுக்குண்டான மந்திரங்களை சொல்லிக் கொடுப்பாரு, அவர் கேட்டுக்குவார். இதுதான் வந்து ராமர் பேசுவதாக ஒரு வசனம் கூட இருக்காது. செய்யதான் செய்வார். அந்த மாதிரி ராமா வில்லை எடுத்து நாணேற்று அப்படின்னு சொல்லும்போது அந்த வெல்லை வந்து ஈஸியாக அனாயாசமாக தூக்குறாரு. தூக்கி தன்னுடைய கால் கட்டை விரல்ல நிறுத்தி நாணை ஏற்ற போறாரு. பட்டீர்னு ஒரு சத்தம், அப்படி ஒரு பெரும் இடி சத்தத்தோட மின்னல் ஒளியோட அந்த சிவதனுசு முறிஞ்சு போன உடனே ஜனகருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ அவர் சொல்றாரு, விஸ்வாமித்திரத்தை கேட்குறாரு, இந்த அரசகுமாரர்களுக்கு என்னுடைய பெண்ணாகிய வைதேகியை சீதையை வந்து மணமுடித்து கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து தசரதற்கு செய்தி போகுது. செய்தி போன பிறகு வர்றாங்க. வந்த இடத்துல ஜனக மகாராஜாவுடைய தம்பியுடைய பிள்ளைங்க, 2 பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க, அவங்க எல்லாரையும் 4 பொம்பளை பிள்ளைங்க 4 பசங்க, இவங்க 4 பேருக்கும் கல்யாணம் பண்ணுறதாக விஸ்வாமித்திரர் கேட்குறாரு. விஸ்வாமித்திரர் தான் கேட்குறாரு. அவர் சரின்னு சொல்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்சு இவங்க எல்லாம் தசரதர் ரொம்ப சந்தோஷமாக வந்த இடத்துல எதிர்பாராத விதமாக 4 பிள்ளைங்க பசங்களுக்கும் 4 பொம்பளை பிள்ளைகளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சின்னு ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய பரிவாரங்களோட அயோத்திக்கு திரும்புகிற வழியில் வந்து
ஒரு ஒரு பறவைகள் வந்து வித்தியாசமான குரல் கொடுத்து குரல் எழுப்புகிறது. காற்று வந்து சுழன்று சுழன்று அடிக்கிறது. அப்போ வந்து இவருக்கு வந்து ஒரு சீறு சனத்தியோட அழகான ஒரு தேவலோகத்திலிருந்து இறங்கி வந்த லட்சுமி பிராட்டி மாதிரி இருக்கக்கூடிய சீதையும் கூட்டிட்டு ஊர்மிளையும் கூட்டிக்கிட்டு பிள்ளைகளையும் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு தேரில் போகிற ஒரு தசரதருக்கு வந்து இப்படி ஒரு அவசகுணமாக ஒரு இது வரவும் மனசுக்குள்ளே அப்படி கருக்குங்குது. உடனே பக்கத்தில் குலகுருவாகி வசிஷ்டர் இருக்கிறார்ல, அவர்கிட்ட வந்து கேட்குறாரு, இந்த சகுனத்துக்கு ஏதாவது இது இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது, பறவைகள் சத்தம் வந்து ஒரு சின்ன ஒரு அறிகுறியை காமிச்சா கூட இது வந்து ஈஸியாக ஒரு ஒரு எளிமை தடை வந்து நீங்கக்கூடிய சகுனமாகத்தான் இருக்குது. நான் நினைக்கிறேன் இந்த பக்கத்தில் பரசுராமர் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவர் சந்திக்கலாம், அவரை சந்திக்க நேரலாம் அப்படின்னு ஒரு கூட்டத்துக்கு போடுறாரு. இவருக்கு தெரியும் தசரதருக்கு அவர் சத்திரியர்களை பார்த்தாலே அழிக்கக்கூடியவர், கோபத்தில் வந்து 27 முறை வந்து சத்திரியர்களை கொன்று குவித்தவர் அப்படின்னு சொல்லி அவர் பயந்து போய், ஐயோ நம்ம பிள்ளைங்களை இப்போ தானே கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம், ஒரு நல்லது போலது பார்க்கலையே, அதுக்குள்ளே வந்து பரசுராமரை சந்திக்க வேண்டிய ஒரு அவசியம் வந்துருச்சே அப்படின்னு பார்க்குறாரு. இவர் நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே பரசுராமர் வந்துடுறாரு. வந்த உடனே தசரதருக்கு என்ன செய்யன்னு தெரியாமல் அவர்கிட்ட போய் வேண்டி கேட்குறாரு, என் பிள்ளை இப்போ தான் கல்யாணம் பண்ணி நான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன், மருமகளெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன், தயவு செய்து உங்களுடைய கோபத்தை சின்ன பிள்ளைகிட்ட காமிக்காதீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் அதெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை. பொருட்படுத்தாமல் அப்படியே அலட்சியமாக விட்டு, ராமா நான் உன்னிடம் பேச வேண்டும், நீ இப்பொழுதுதான் விதேக நகரத்து மன்னனாகிய ஜனக மகாராஜாவின் சிவதனுசுவை முறித்ததாக கேள்விப்பட்டேன். நீ அந்த இது முறிச்சிருக்கிற, என்கிட்ட வந்து வைஷ்ணவ வில் இருக்குது. அந்த வைஷ்ணவ வில் வந்து என்னுடைய முன்னோர்கள் வழியாக என் தந்தைக்கு கிடைத்தது, அது இப்போ என் வசம் இருக்கிறது. இந்த 2 வில்லையும் சிவதனுசுவையும் வைஷ்ணவ தனுசுவையும் செய்தது வந்து தேவ தச்சனாகிய விஸ்வகர்மா செய்தது, ஒரே வடிவம் பெற்றது. நீ அதை வளைத்து விட்டாய், இதை நீ வளைத்து நாணேற்ற வேண்டும். அப்படி உனக்கு ஒரு தகுதி இருந்தால் என்னிடம் போர் புரியலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சேலஞ்சை விட்டுறார். இப்போ தான் வந்து ராமர் வந்து தன்னுடைய அவருக்கு பதில் சொல்றதுக்காக பேசுறாரு. பேசும்போது ரொம்ப ஒரு 2 அவதாரங்களும் ஒன்றுக்கொன்று எதிரெதிராக இருக்குது. ஒன்று கோபத்தின் அடையாளம், இன்னொன்று அன்பின் அடையாளம். அன்பின் அடையாளம், பாசத்தின் பணிவின் அடையாளம். அவர் சொல்றாரு, முனிவரே, நீங்கள் வந்து உங்களுடைய அப்பாவை வந்து ஒரு சத்திரியன் கொண்டுட்டாருங்கிறதுக்காக நீங்கள் வந்து 27 தலைமுறையாக சத்திரியர்களை கொன்று குவித்து விட்டீர்கள். இப்பொழுது வந்து இந்த தனுசை வளைக்க முடியுமா அப்படின்னு ஒரு கர்வத்தில் கேட்குறீங்க. நீங்கள் கர்வத்தினால் கேட்டதுனால் நான் வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. என்னுடைய திறமையையும் என்னுடைய பராக்கிரமத்தையும் நீங்கள் சோதித்து பார்க்கிறீர்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கொண்டாங்க, உங்கள் வைஷ்ணவ தனுசுவை கொண்டாங்க, நான் நாணேற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இதை வந்து இப்போ தான் முதல் முறையாக ஒரு வீரனாக பதில் சொல்கிறார். பதில் சொன்ன உடனே அவர் வந்து அந்த அந்த வில்லு, வைஷ்ணவ வில்லை வந்து எடுத்து காமிக்கிறாரு. காமிச்ச உடனே அவர் சொல்கிறாரு, இந்த பெருமைக்குரிய வில்லை வந்து நான் வளைச்சி அம்பு எய்துட்டேன்னா அதுக்கு வந்து அந்த அம்பை வந்து எய்தா அதுக்கு ஒரு இலக்கு இருக்கணும். அந்த இலக்கு இல்லாமல் இந்த வைஷ்ணவ தனுசுவை வளைக்கக்கூடாது. அதனால வந்து நான் வளைக்கிறேன், ஆனால் அதனுடைய இலக்கு என்னவாக இருக்க வேண்டும், நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து உங்களை நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா விஸ்வாமித்திரருக்கு, நான் மிகவும் மதிக்கக்கூடிய விஸ்வாமித்திரருக்கு நீங்கள் வேண்டப்பட்டவராக இருக்கீங்க, உங்களை நான் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி ஆனால் வந்து தனுசுவனுடைய இலக்கு வந்து வைக்காமல் இருக்கக்கூடாது. நான் எதை செய்யலாம், உங்களுடைய என்னுடைய குறி எதுவாக இருக்கட்டும், மூவுலகையும் சஞ்சரிக்கக்கூடிய திறமை உங்கள்கிட்ட இருக்குது, அதை இலக்காக வைக்கட்டுமா,
உங்களுடைய தேவலோகத்துக்குள்ள நீங்கள் இந்த உருவத்தோடையே போகக்கூடிய தன்மை இருக்கிறது. அதை இலக்காக வைக்கட்டுமா? எதையாவது ஒன்று நான் இலக்காக வைக்கிறேன், ஆனால் உங்களை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சொன்ன உடனே அவருக்கு தெரிஞ்சு போயிருது ராமர் சாதாரணமான ஆள் கிடையாது, மகாவிஷ்ணுவின் அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை இந்த அளவுக்கு என்னுடைய வில்லை வளைத்து நீ நாணேற்றக்கூடிய திறமை உனக்கு இருக்கிறது அப்படின்னா ராமா, நீ உண்மையிலேயே விஷ்ணுவின் அவதாரம் என்பதை புரிந்து கொண்டேன். நீ உன்னுடைய அவதாரத்துக்கு உன்னுடைய திறமைக்கு தகுந்த வார்த்தைகளைத்தான் நீ பேசியிருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் காசியப முனிவர் என்கிட்ட தானமாக இது வாங்கும் பொழுது, பூமியை வாங்கும் பொழுது, இந்த பூமியில் எங்கு வேண்டுமானாலும் நீங்க சஞ்சரிக்கலாம் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அந்த நிபந்தனையின் பேரில் தான் பூமியை தானமாக வாங்கினாரு. எனக்கு அந்த தன்மை என்கிட்ட இருக்கட்டும், நான் வேற உலகங்களுக்கு போக வேண்டிய தன்மையை நீ எடுத்து விடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொன்ன உடனே ராமர் அந்த இலக்கை நோக்கி இது பண்றாரு. அந்த இலக்கு போய் அடைந்தவுடன் அவருடைய அந்த தேவலோகத்துக்கு போகக்கூடிய அந்த தன்மை அவரை விட்டு இழந்து போய் விடுகிறது, ஒளி இழந்து விடுகிறார். ஒளி இழந்த உடனே சொல்றாரு, தேவர்களெல்லாம் கந்தர்வர்களெல்லாம் இந்த ஒரு அற்புதமான காட்சி, ஒரு 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 இனிமேல் இது மாதிரி நிகழுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு அற்புதமான காட்சியை பார்ப்பதற்காக கூடி நிற்கிறாங்க. ராமர் அந்த இலக்கை நோக்கி அம்பு விட்டவுடன் பரசுராமர் விடைபெற்று கொண்டு போயிடுறார். அதுக்கப்புறம் தான் அவர் கர்ணனுக்கும் துரோணாச்சாரியாருக்கும் சாதாரண முனிவராக மாறிவிடுகிறார். அந்த இறைத்தன்மைங்கிறது போய் சாதாரண முனிவராக மாறி அதுக்கப்புறம் துரோணாச்சாரியாருக்கு அஸ்திர பயிற்சி சொல்லிக் கொடுக்குறாரு, இவருக்கு கர்ணனுக்கு அஸ்திர பயிற்சி சொல்லிக் கொடுக்குறாரு. இந்த ஒரு அற்புதமான காட்சி நமக்கு ராமாயணத்தில் நம்ம படிக்கும் பொழுது இரண்டு ஒரு அவதாரங்களும் ஒன்று சேரும் பொழுது ராமர் தன்னுடைய திறமையை தானே சொல்லக்கூடிய ஒரு பஞ்ச் டயலாக்னு சொல்ற மாதிரி அந்த காட்சி மிகவும் அற்புதமாக பரசுராமருடைய கேரக்டரை வெளிப்படுத்தும்.